இப்போ பாருங்கள் தால்ச்சா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்தாச்சு. அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் தக்காளி பழம் சேர்த்தாச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துடலாம். அப்புறம் பாருங்கள் மிளகு சேர்த்துடலாம். அப்புறம் ஜீரகம் சேர்த்தாச்சு. அப்புறம் பாருங்கள் மல்லித்தூள் சேர்த்தாச்சு, மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. அப்புறம் பாருங்கள் தண்ணி சிறிதளவு சேர்த்து நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஊற்றிடலாம். நல்லா எண்ணெய் மிதந்து வர அளவுக்கு இது பண்ணணும். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள் துவரம் பருப்பு சேர்த்தாச்சு ஒரு 100 கிராம். அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லா பருப்பையும் 2 பருப்பையும் நல்லா சேர்த்து கழுவி வேக வச்சிடலாம். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். காய் வேக தேவையான அளவு கத்திரிக்காய் சேர்த்துடலாம், வாழைக்காய் சேர்த்துடலாம். பாருங்கள் காய் வெந்துருச்சு. அடுத்து புளி தண்ணி சேர்த்துடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு, பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். அடுத்து பாருங்கள் வெந்த பருப்பையும் சேர்த்துடலாம். அடுத்து மாங்காய் சேர்த்துடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். பாருங்கள் கொதிச்சிருச்சு.